1714. ஸோ 2 பாடலில் சொல்லிட்டாரு. இந்த உலகம் எதனால் படைக்கப்பட்டது, எப்படி படைக்கப்பட்டது, அதனுடைய தன்மை குணம் இதெல்லாம் சொல்லிட்டாரு. இதில் போகமும் முக்தியும் புத்தியும் சித்தியும் 4 விஷயம் சொல்லியிருக்காரு. போகம் போகம் என்று சொல்லப்படுவது இது அனுபவிக்கிறது, நுகர்வு அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல. ஏன்னா போகம் என்றால் 2 வகையிலையும் புரிஞ்சு கொள்ளலாம். பேரின்பம் அப்படின்னு சொன்னாலும் சில இடங்களில் போகம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல. அதே போல் இந்த உலக ரீதியாக அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் இதையும் போகம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ போகம் என்றாலே இந்த இடத்துல நுகர்வு என்று பொருள் இந்த இடத்துல. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம என்னென்னலாம் இந்த உலகத்தை படைச்சாச்சு இறைவன் சக்தியினால் ஒரு உலகத்தையே படைச்சார். இந்த இடத்துல குணங்கள் வடிவு எல்லாத்தையுமே படைச்சிட்டார். இந்த இடத்துல படைத்ததற்கு பின்பாக இந்த இடத்துல மனிதனும் வந்திருக்கின்றான் இந்த இடத்துல, இல்லையா? மனிதன் ஒரு வடிவத்தில் வந்திருக்கான் இந்த இடத்துல. நம்ம தான் பார்க்குறோம் இது மனுஷ வடிவம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதுவும் லிங்க வடிவம் தான் இந்த இடத்துல. பின்னாடி தெரியும் இந்த இடத்துல பிண்டலிங்கம் அப்படின்னு அடுத்த தலைப்பு இருக்குது. அண்டலிங்கத்துக்கு அடுத்து பிண்டலிங்கம் இருக்குது இந்த இடத்துல. எப்படி வரும்னு தான் அதில் சொல்லுவார் இந்த இடத்துல. அப்போ இந்த உடம்பு இந்த இடத்துல அனுபவிக்கக்கூடிய ஒரு இருக்கு இல்லையா, நுகர்தல் இருக்கு இல்லையா, மகிழ்ச்சி, துன்பம், இன்பம், பாசம், நிறைய விஷயம் நம்ம நுகர்ந்து கொண்டே இருக்கிறோம் காலை முதல் இந்த ஒரு பிறவி ஃபுல்லாகவே. இது எல்லாமே போகம் இந்த இடத்துல. அடுத்தது இது எல்லாத்தையும் அனுபவித்து முடித்த பின்பாக இந்த வினைகள் எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சிடறோம். அது எதற்காக ஆசைப்பட்டதற்காக வந்தது, ஆசை எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு திருப்பி இந்த உடம்போட இருக்குமான்னு கேட்டால் கிடையாது இந்த இடத்துல. அது என்ன ஆகிடுது இந்த இடத்துல, இறைவனை போய் சேர்ந்துருது இந்த இடத்துல. அதுக்கு நம்ம வீடு பேர் முக்தின்னு சொல்லுவோம். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாரு, போகமும் முக்தியும். ஸோ யார் என்னென்னலாம் வினைகள் வைத்திருக்கிறார்களோ அதை அனுபவிக்கக்கூடிய சூழலும், அனுபவித்து முடித்த பின்பாக செல்லக்கூடிய முக்தியும் இரண்டாவது. மூன்றாவது புத்தி. புத்தி என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல ஆராய்ந்து முடிவு செய்யக்கூடிய ஒன்று இந்த இடத்துல, அது புத்தி. எது புத்தி? இந்த உலகத்தில் தான் போகமும் இருக்குது, நுகர்வுத்தன்மையும் இருக்குது, இந்த உலகத்தில் தான் முக்தியும் இருக்குது. அப்போ எப்படி இந்த வினைகளை அனுபவித்து முடித்து எப்படி முக்தி அடைவது என்று இந்த புத்தியால் தெரிந்து கொள்ளுதல். இதை யார் கொடுக்கறது? இதையும் இறைவன் தான் கொடுக்கணும் இந்த இடத்துல, தனியாக வராது இல்லையா? 2 விஷயமா யோசிக்கலாம். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் இருக்கான், அவன் பார்க்குறான், பார்த்துட்டு அறத்தின்படி வாழ வேண்டும், இது புத்தி. ஏன் போகமும் இங்கே தான் இருக்குது. இந்த உலகத்தில் தங்கம், பணம், காசு எல்லாம் நிறைய இருக்குது அனுபவிக்கிறதுக்கு. இதெல்லாம் நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தவறான செயல்களை செய்து இதெல்லாம் அனுபவித்தா அதுவும் போகம்தான் இந்த இடத்தில். ஆனால் அதே நேரத்தில் இதையெல்லாம் தவறு செய்தால், அனுபவிப்பதற்காக தவறு செய்தால் மேற்கொண்டு பாவம் அதிகரிக்கும், மேற்கொண்டு பெருமைகள் அதிகரிக்கும், துன்பங்கள் அதிகரிக்கும் என்று தெரிந்து அதை செய்யாமல் அறத்தின்படி ஒருவர் நடந்து கொண்டால், அப்போ ஒரே விஷயந்தான், ஆனால் 2 பேர் விதமாக சிந்தனை இருக்கு இல்லையா? இப்போ இரண்டாவதாக சிந்திக்கிறது தான் புத்தி இந்த இடத்துல. எது சரியானது என்பதை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல செய்து கொள்ளுதல் புத்தி. அதுவும் எங்கே இருக்குது இந்த இடத்துல? இந்த உலகத்தில் தான், நம்மளுடைய சிந்தனையில் இங்கு இருக்கின்றது. அது 3வது சொல்கிறாரு புத்தி. 4வது சித்தி. சித்தி என்று சொல்லப்படுறது இந்த இடத்துல, நமக்கு சித்தினாலே எடுத்தோடனே நம்ம எல்லாத்துக்குமே அட்டமா சித்தி தான் நம்மளுடைய நினைவுக்கு வருது இந்த இடத்துல, சித்தர்கள் செய்யக்கூடியது. ஆனால் சித்தி என்று சொல்லப்படுவது கைகூடுகை என்று பொருள் இந்த இடத்துல. கைகூடுகை இந்த இடத்துல. இப்போ ஒருத்தர் டாக்டருக்கு படிக்கிறாரு, படித்து முடிச்சுட்டாரு, சிறந்த டாக்டர்னு சொல்லி அவரால் எல்லாருக்கும் வைத்தியம் பண்ணுறக்கூடிய நிலைக்கு வந்துட்டார். அப்போ என்ன ஆயிடுச்சு, இவருக்கு அந்த மருத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த படிப்பு அவருக்கு கைகூடி விட்டது. இன்னொருத்தர் நடனம் கற்றுக்கிறாரு, முழுசாக கற்றுக்கிட்டார் நடனத்தை. அவர் தூக்கத்தில் எழுப்பினா கூட அவரால் எந்த பாடலை கேட்கணும்னாலும் நடனம் ஆட முடியுன்ற நிலையில் அந்த நடனம் அவருக்கு கைகூடி விட்டது. ஸோ சித்தி என்றால் கைகூடுகை என்று பொருள். அப்போ முதலடியில் என்ன சொல்கிறாரு, 4 விஷயத்தில் இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கான சூழ்நிலையும் இங்கே தான் இருக்குது இந்த இடத்துல. அந்த சூழ்நிலைகளை சரியாக நம்மளுடைய புத்தியினால் பயன்படுத்தி சரியானபடி செல்லும்போது அந்த செய்கின்ற செயலுக்கு ஒரு பலன் இருக்கணும் இல்லையா இந்த இடத்துல. இப்போ அறத்தின்படி ஒருத்தர் நடந்துக்கிட்டே இருக்கிறாருன்னா அப்போ அதனால் ஒரு பலன் இருக்கு இல்லையா? அதுதான் இந்த இடத்துல கைகூடுகை இந்த இடத்துல. ஸோ அறத்தின்படி, அறத்தின் வடிவம், தர்மத்தின் வடிவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒரு நிலையை அவர் பெறுகிறார் இந்த இடத்துல. அது பெறும்பொழுது அவருக்கு என்ன நடக்கின்றது, வினைகள் எல்லாமே தீர்ந்து போகுது இந்த இடத்துல. தீர்ந்து போய் அவர் இந்த இடத்துல அந்த வீடு பேற்றை அடைகின்றார். 4 விஷயம் சொல்கிறார், 4மே இந்த உலகத்துக்குள்ளே தான் இருக்குது இந்த இடத்துல. இப்போ நாளைக்குடைய பிரிவுகள்னு பார்த்தா அடுத்தடியில் சொல்கிறாரு, ஆகமும் 6 தத்துவத்து அப்பாலாம்.
இது 2வது அடியில் சொல்கிறார். ஆகம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த உடல் மனம்தான் ஆகம். இந்த இடத்துல உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மனம் இரண்டும் தான் ஆகமும். இந்த இடத்துல 6 தத்துவத்து அப்பாலாம் அப்படிங்கிற 6 தத்துவம்னா 6 36 தத்துவங்கள் எல்லாருக்கும் தெரியும். சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பிறவி இந்த மனித உடம்பு 36 தத்துவத்தில் இயங்கி கொண்டே இருக்கின்றது. இந்த தத்துவங்களுக்கு அப்பாலாம் அப்படிங்கிறார். இதெல்லாம் அதுக்கு தாண்டியும் இருக்கின்றது அப்படிங்கிறார். எது தாண்டி இருக்கின்றது சொல்கிறார் இந்த இடத்துல, அடுத்தடியில் சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல தத்துவம் என்று சொல்லப்படுவது எது அப்படின்னா ஒரு பொருளுடைய குணம்தான் தத்துவம் இந்த இடத்துல, இல்லையா? இப்போ நம்மளுடைய வாய் இருக்கின்றது, அது பேசுதல் என்று சொல்லப்படுவது அது குணம் இந்த இடத்துல, இல்லையா? நம்மளுடைய ஐம்பொறிகள்னு சொல்லுவோம். வாய் ஒன்று இருக்கின்றது. இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், சரியாக எல்லாரும் பேசுகிறோம். அதனால் இந்த வாயினுடைய குணம் எல்லாருக்கும் இருக்குது. இதே ஒருத்தருக்கு பேசுகின்ற தன்மை இல்லை என்றால் பொறி இருக்கின்றது, ஆனால் பொறியில் இருக்கக்கூடிய குணம் அங்கு இல்லை. அப்படி புரிஞ்சிக்கலாம். காது இருக்குது, காது கேட்டுச்சுன்னா காதனுடைய குணம் இருக்கின்றது. இப்போ காது கேட்கலன்னா காதினுடைய குணம் அங்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். அப்போ இந்த இடத்துல 6 தத்துவத்து அப்படின்னா இங்கே 36 பொருள்கள் இருக்குது இந்த இடத்துல. அதனுடைய குணங்கள் இருக்கு இல்லையா? இந்த குணங்களை கடந்த நிலையில் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? கடந்த நிலையில் ஏகமும் நல்கி இருக்கும் சதாசிவம். இது 3வது அடியில் சொல்கிறாரு. ஏகம் என்றால் ஒன்று, ஒப்பற்றது, அது தனித்துவமானது, அனைத்தும் சேர்ந்தது, இப்படி நிறைய புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல. ஏகம் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த இடத்துல. ஏகன் அநேகன் பாடலில் வரும் இல்லையா திருவாசகத்தில், அதுதான் இந்த இடத்துல. இறைவன் எப்படி இருக்காரா இந்த இடத்துல? ஏகனாக இருக்கார் இந்த இடத்துல. அவர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது இந்த இடத்துல. ஒன்று, 2வது பொருள் என்று எதுவுமே கிடையாது இந்த இடத்துல. ஏகம் அவர் ஒருத்தர் தான். 2வது ஒப்பற்றது, அவருக்கு என்று ஒப்பு என்று இங்கே எதுவுமே இல்லை என்பது 2வது. 3வது அவர் தனித்துத்தான் இருக்கின்றார் இந்த இடத்துல. அடுத்து மொத்தம் அனைத்தும் சேர்ந்து தான் இருக்கின்றார். இந்த உலகம் இறைவமா? ஆமாம் உலகம் இறைவன் தான். சூரியன் இறைவனா? ஆமாம் சூரியன் இறைவன் தான். இந்த அண்ட சராசரங்களாம் இறைவன்? ஆமாம். இவர் இல்லாத பொருள் என்று எதையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது இந்த இடத்துல. அதைத்தான் சொல்கிறாரு ஏகமும். அடுத்து நல்கி இருக்கும் அப்படிங்கிறார். நல்கி இருக்கும் சதாசிவம் அப்படிங்கிறாரு. சதாசிவம்னா என்ன இந்த இடத்துல? இப்போ நல்குதல்னா இந்த இடத்துல அருளுதல், இந்த இடத்துல கொடுத்தல். ஸோ இது எல்லாமே இறைவன் ஒன்றா தான் இருக்கார். ஏகமும்னு சொன்னோம் இல்லையா? ஒப்பற்றது, தனித்து நின்று தனிமையான மொத்தமாக இருக்காது. இந்த இடத்துல நல்கி இருக்குது, எல்லாத்தையுமே கொடுத்து அருளி இருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் சதாசிவம் அப்படிங்கிறார். சதாசிவம் என்று சொல்லப்படுவது நான் இப்போ தான் சொன்னேன், ஒரு அருளினுடைய ரூபம். அருள் இந்த இடத்துல அருள்னால தான் எல்லாத்தையுமே செஞ்சார் அப்படின்றது போன பாடலில் படித்தோம் இந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி அருள் நிலையாகவே இந்த இடத்துல எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. எதெல்லாம் கொடுத்துருக்காரு? போகத்தை கொடுத்துருக்காரு, முக்தியை கொடுத்துருக்காரு, புத்தியை கொடுத்துருக்காரு, சித்தியை கொடுத்துருக்காரு. 36 தத்துவங்களும் கடந்த நிலையில்தான் இந்த இறைவன் நின்று இந்த அருளை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். ஏன்னா மனுஷங்களுக்கு தான் 36 தத்துவம், இறைவனுக்குள்ள. இறைவன் அதை கடந்த நிலையில் நிற்கிறார் இந்த இடத்துல. சரி, எப்படிப்பா இந்த உலகத்தெல்லாம் இயக்குறாரு இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா அதை அடுத்த அடியில் சொல்கிறாரு ஆகம தத்துவால் சிவமாமே அப்படின்னு முடிக்கிறார். ஏன்னா இறைவன் தனியாக நின்றுக்கிட்டு ஒரு வேலையும் செய்யலை. சூரியனை நீ காலியாயிடுச்சா வா, சாயங்காலம் ஆகி போச்சு நீ மறைஞ்சு போ, நிலாவே நீ வா நீ போ, இந்த ஒரு வேலையும் அவர் செய்கிறதே கிடையாது இந்த இடத்துல. அவர் இந்த இடத்துல ஒரு ஆற்றலை மட்டும் தூக்கி போட்டு கம்முன்னு வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டே நிற்கிறார் இந்த இடத்துல. ஒரு ஆகம் என்பது நான் பல முறை சொல்லிட்டேன், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த இடத்துல. வேதங்கள் வழியாக வேதங்களை வந்து படைச்சிருக்காரு. எப்படி படைச்சார்? இந்த உலகம் எப்படி இயங்கணும், எப்படி செயல்படணும், எப்படி திருப்பி தன்னோடையே வந்து ஒடுங்க வேண்டும் என்பது வரைக்கும் எல்லாத்தையுமே ஏற்கனவே எழுதி வச்சுட்டார் இந்த இடத்துல. நம்ம கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமைஸ் பண்ணுவோம் இல்லையா? இன்றைக்கி வீடுகள்லாம் கூட ப்ரோக்ராம் வந்துடுச்சு. இன்றைக்கி காலைல 6 மணி ஆச்சுன்னா லைட் ஆஃப் ஆகிடணும், சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா தானாக லைட் எரியணும், இத்தனை மணி ஆனால் மோட்ரு ஓடி செடிக்கெல்லாம் தண்ணி போகணும். இது எல்லாமே இன்றைக்கி ப்ரோக்ராமிங் வந்துடுச்சு. இன்றைக்கி நம்ம எந்த வெளியூருக்கு வேணால் போகலாம். இந்த இடத்துல டைம் செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா தானாகவே இன்றைக்கி வீட்டுக்குள்ளே இருக்க வேலைலாம் நடந்துடும் இந்த இடத்துல. அந்த மாதிரி வந்துடுச்சு. அந்த மாதிரி இறைவன் என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்தையுமே ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டார். அந்த ப்ரோக்ராம்னா சொல்லிக்கலாம் இந்த இடத்துல வேதங்கள் அப்படின்னு சொல்லி. அதனுடைய விளக்கங்கள் இந்த இடத்துல ஆகமங்கள்னு சொல்லிக்கலாம். தனித்தனியாக பிரித்து வச்சுட்டார். தேவர்கள் நீங்கள் இந்த வேலை பாருங்கள், அமரர்கள் நீங்கள் இந்த வேலை பாருங்கள், தைத்திரியர்கள் இந்த வேலை பாருங்கள், கந்தர்வர்கள் இந்த வேலை பாருங்கள். நீங்கள் எல்லாருக்கும் ஒரு வேலையை பிரித்து கொடுத்துட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டார். இறைவன் போயிட்டாரு இல்லை, தனியாக நீங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டுமே யார் யார் என்னென்ன செஞ்சாருன்னு. அவங்களுக்கு மட்டும்தான் பிரித்து கொடுத்தாருன்னா கிடையாது, நமக்கும் அதை தான் பிரித்து கொடுத்துருக்காரு இந்த இடத்துல.
நீ இந்த வேலையை பாரு, நீ இந்த வேலையை பாரு, நீ இந்த வினை வச்சிருக்க, இந்த வேலையை பார்த்தா தான் உன் வினை போகும் அப்படின்னு சொல்லி நாமும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக வேலைகளை பிரித்து கொடுத்துருக்கிறார் இந்த இடத்துல. இது எல்லாத்தையும் விளக்கமாக வச்சா இதைத்தான் நம்ம இந்த இடத்துல ஆகமம் அப்படின்னு சொல்லுவோம். ஆகமம் இருக்கக்கூடிய அந்த தத்துவம். இப்போ தத்துவம்னா சொல்கிறோம் இந்த இடத்துல ஒரு இயல்புன்னு சொல்கிறோம், இந்த இடத்துல குணம்னு சொன்னோம். இயல்பான அமைப்பு பொருள்களுடைய குணம் தான் தத்துவம் இந்த இடத்துல. அப்போ ஆகமம் என்ற ஒன்று கொடுத்துருக்கார் இல்லையா, அதனுடைய இயல்பு இந்த இடத்துல, அதனுடைய குணம் சிவமாமே அப்படின்னு முடிச்சிட்டாரு. ஸோ சிவன் தான் இது எல்லாமே, வேறு எதுவுமே தனியாக கிடையாது இந்த இடத்துல. ஸோ நம்ம அனுபவிக்கக்கூடிய போகம், முக்தி, முத்தி, சித்தி, இந்த 36 தத்துவத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய அருள், இந்த உலகை இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆகமம், இது எல்லாமே அந்த சிவம்தான் அப்படின்னு சொல்லி நாலாவதில் சொல்கிறார். இப்போ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால் இந்த இடத்துல வினைகள் அனுபவிக்கக்கூடிய இந்த நுகர்வு, ஒரு மனிதனும் அனுபவிக்கக்கூடிய நுகர்வு, மனிதன் மட்டும் கிடையாது, இங்கே மரம், செடி, கொடி எல்லாமே தன்னுடைய வினைகளை தான் நுகர்ந்து கொண்டு இருக்கின்றது இந்த இடத்துல. திருப்பி அதை அனுபவித்து முடித்து சென்று சேரக்கூடிய அந்த முக்தி, இந்த இரண்டிற்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த அறிவு, அந்த அறிவினால் பெறக்கூடிய பலனான சித்தி, கைகூடுகை, இதெல்லாம் செயல்படுகின்ற அந்த உடம்பு, மனம், இது இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த 36 தத்துவங்களையும் கடந்த நிலையில் இறைவன் இங்கு இந்த அருளை கொடுத்து அருளால் இவை அனைத்தையுமே இயக்கி கொண்டே இருக்கின்றார். எப்படி இருக்கார் இந்த இடத்துல? சிவமாக இயக்கி கொண்டு இருக்கின்றார். சிவம் என்று சொல்லப்படுவது நம்ம அன்பின் வடிவம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல. அப்போ அன்பின் வடிவமாக இவை அனைத்தையுமே இந்த இடத்துல கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எப்படி கொடுக்காரு? சிவலிங்க வடிவம்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த சிவலிங்க வடிவத்திலிருந்து தான் இந்த அருளை கொடுத்து இது எல்லாத்தையுமே கொடுத்து கொண்டு இருக்கின்றார். ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து. ஐயா சொல்லுங்கம்மா. ஐயா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணி கொடுத்திருக்காங்க இறைவன், அதன்படிதான் நடந்து கொண்டிருக்குது அப்படின்னா, இப்ப உலக மக்களாகிய நமக்கு என்னங்க ஐயா பணி கொடுத்திருக்காரு? குடும்பம் இதெல்லாமா நமக்கு ஒரு பணியாங்க ஐயா? அதாவதுமா, இப்போது நீங்கள் கேட்குற கேள்வி புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ வீட்டில் நம்ம பசங்க இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, இந்த குழந்தைகளுக்கு என்ன வேலை இப்போதைக்கு? பள்ளிக்கு கொண்டு அவங்களுக்கே தெரியாது. நாம் தான் இந்த இடத்துல இப்போ ஒரு 1ஆம் படிக்கக்கூடிய மாணவனா காலைல நீ எந்திரிக்கணும், குளிக்கணும், உடைகளை மாற்றிக்கொள்ளணும், காலைல 8 மணி ஆகிடுச்சு, பள்ளிக்கு போகணும், போய் படிக்கணும், அங்கே போய் படித்து முடிச்சுட்டு திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தான் ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுருக்கோம் இந்த இடத்துல வார நாட்களில். கரெக்டுங்களா? ஏன் இதை செய்கிறோன்னு அந்த 1ஆவது படிக்கிற பையனுக்கே தெரியாது இந்த இடத்துல. ஒரு 6ஆவது 7ஆவது படிக்கும் போது தான் படித்தா நம்ம கொஞ்சம் அறிவு வளரும் அப்படின்ற ஒரு இதுவே அவங்களுக்கே கொஞ்சம் வயதானதுக்கு பின்பாகத்தான் தெரியும் இந்த இடத்துல. அது வரைக்கும் தெரியாது. ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு அது வரைக்கும் அந்த பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க இல்லைங்களா. அதுதான் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமாக இருக்குது. அதுபோல் நம்ம இந்த உலகத்தில் நிறையா வினைகளோடு தான் வந்திருக்கோம் இந்த இடத்துல. இப்போ இந்த வினைகள்லாம் போகணும் இந்த இடத்துல. வினைகள் போகிறதுக்காக யார் யார் என்னென்ன மாதிரி வினைகள் வச்சுருக்காங்களோ அதற்கு ஏற்றார் போல் இறைவன் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல, ஒருத்தருக்கும் ஒரு வேலையையும் கொடுத்துட்டாரு இந்த இடத்துல. நீ இதை படி, நீ நீ படிக்காத, நீ இந்த இடத்துல நீ விவசாயம் பாரு, நீ மாடு மேய், நீ ஆடு மேய் இந்த இடத்துல. அப்போது இந்த இடத்துல ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறதுலாம் ரொம்ப மட்டமானது, படிக்கிறது பள்ளிக்கு போகிறது மட்டும்தான் நல்லது அப்படின்னு பொருள் அல்ல இந்த இடத்துல. இறைவனுடைய பார்வையில் அனைத்தையும் ஒன்று தான் இந்த இடத்துல. சரிங்களா? ஏன்னா மாடு மேய்ச்ச ஒருத்தர் இந்த இடத்துல நாயன்மாராகவே ஆயிருக்காரு இந்த இடத்துல. சரிங்களா? அதனால் இந்த இடத்துல மட்டமானது என்று இதில் அந்த கோணத்தில் நான் சொல்லலை இந்த இடத்துல. ஸோ இறைவன் ஒருத்தருக்கும் ஒரு பணியை கொடுத்துருக்காரு. ஏன் கொடுத்துருக்க? இந்த பணியை செய்தால்தான் நீ மேன்மை அடைய முடியும். எப்படி பள்ளிக்கு போனால் தான் அந்த பையன் மேன்மை அடைவான் என்று அவனுக்கு ஒரு விஷயத்தை நம்ம பசங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து கொடுக்குறோமோ இந்த இடத்துல, அதுபோல் இறைவன் நமக்கும் இந்த இடத்துல நீ இதனை செய்தால் நீ இந்த வினைகளை தீர்த்து கொள்வாய் என்று நமக்கு உள்ளே வச்சுட்டாரு இந்த இடத்துல. எப்படி ஸ்கூல் பசங்க தான் ஏன் ஸ்கூலுக்கு போகிறோன்னு தெரியாமல் இந்த இடத்துல போய்கிட்டு இருக்காங்களோ, அதுபோல் நாமும் ஏன் செய்கிறோன்னு தெரியாமல் சில வேலைகளை நம்மளுடைய ஆர்வத்தினால செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அந்த ஆர்வம் எங்கேருந்து வந்துச்சு? அதுவும் இறைவன் தான் கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு இந்த இடத்துல? அந்த ஆர்வம் இருந்தால் தான் இந்த வேலையை செய்வோம், இந்த வேலையை செஞ்சால் தான் சீக்கிரம் நுகர்ந்து நம்மளுடைய வினைகளை தீர்த்து கொள்ள முடியும் என்பதற்காக தான் இதெல்லாம் செய்கிறோம் இந்த இடத்துல. இப்போ இதில் முக்கியமான கடமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தர்மம். இந்த உலகம் தர்மத்தின் வடிவாக இயங்கி கொண்டிருக்கிறது. தானா சூரியன் வருது, தானா நிலா வருது, சூரியன் தானாக மறையுது, நிலா தானாக மறையுது. இந்த இடத்துல தானாகவே பயிர்கள் எல்லாமே வளருது. என்னதான் நம்ம விவசாயம் என்று ஒன்றை செய்தாலும் இந்த இடத்துல இயற்கை அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். இந்த இடத்துல
இது எல்லாத்துக்குமே மூல காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே தர்மம் மட்டும்தான் இந்த இடத்துல. தர்மம் ஒரு இடத்தில் நிலைத்து நிற்கும் பட்சத்தில் தானாகவே அனைத்து நன்மைகளும் கிடைக்கின்றது. ஸோ இந்த உலகம் தன்னிச்சையாக தானாகவே இயங்குவதற்கு ஒரு மூல உந்துபொருளாக இங்கே நிற்பது தர்மம். அப்போ அந்த தர்மத்தை காப்பது நம்மளுடைய முதல் கடமையாக நம்ம இங்கே எடுத்துக்கணும். இறைவன் அதை தான் நமக்கு கொடுத்துருக்காரு. தர்மத்தை மட்டும் நாம் சரியாக காத்தோமே ஆனால் நிச்சயமாக இந்த உலகம் மகிழ்ச்சியாக இருக்கும். விரைவாக நம்முடைய கடமைகளை தீர்த்து கொள்வோம், நம்மளுடைய வினைகளை தீர்த்து கொள்வோம், விரைவாக இறைவனத்தில் நாம் சேருவோம் இந்த இடத்துல. ஸோ உங்களுடைய கேள்விக்கு நேரடியான பதில் முன்னாடி சொன்னோம். இது கொஞ்சம் ஆழ்ந்த பதில், புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினம் தான் இந்த இடத்துல. ஏன்னா தர்மம்னா என்னென்னு இன்றைக்கி தெரியாமல் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ உடம்பிற்கான தர்மம் என்று ஒன்று இருக்கின்றது, உலகத்திற்கான தர்மம் என்று ஒன்று இருக்கின்றது. இரண்டுமே எது என்று நாம் பார்த்து இதை சரியாக சிந்தித்து நாம் செயல்பட்டோமே ஆனால் அதுவே நமக்கான கடமையாகின்றது இந்த இடத்துல. ஸோ உடம்பிற்கான தர்மம் என்ன என்று பலமுறை நம்ம வகுப்பில் சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ உங்கள் கேள்விக்கு நேரடியான பதில் என்று பார்த்தோமேனால் 2 விதமான பதில் கொடுத்துருக்கோம். ஒன்று ஆழ்ந்த பதில் தர்மம், இன்னொன்று உலகியல் ரீதியான பதில். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறோம். நமக்கு நடக்கக்கூடிய இப்போ ஒவ்வொரு செயலுமே இறைவன் செயல்தான். நிச்சயமா ஒரு செயலும் இறைவன் செயல் தான். இங்கே பார்க்கின்ற பார்வை என்று ஒன்று இருக்குது இந்த இடத்துல. சரிங்களா? நம்ம சைவ சித்தாந்தத்தை சொல்லுவாங்க இல்லையா, மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லி. இந்த செயல்பாடுகள் எல்லாம் அந்த அகங்காரம் என்ற ஒரு சின்ன பின்னாடி இருக்க ஒரு உந்து பொருள்னால தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. காருக்கு ஓட்டுறதுக்கு பெட்ரோல் ஒன்று எப்படி தேவைப்படுதோ அதுபோல் நம்ம மனம் இயங்கி கொண்டே இருக்கிறது இல்லையா, புத்தி இயங்கிக்கிட்டே இருக்குது இல்லையா. அது ஏன் ஒரு பொருள் இயங்குதுன்னா அதுக்கு ஒரு எரிபொருள் வேணும்ல. காலைல இருக்கும் அப்போ எத்தனை நைட்டு நம்மளாக தூங்குறோம், உடம்பு அது தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்குது. மனத்துக்கு ரெஸ்ட்டே கிடையாது இந்த இடத்துல, அதுக்கு தூக்கமே கிடையாது இந்த இடத்துல. அது சதா சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும் இந்த இடத்துல. சரிங்களா? அப்போ அதுக்கு ஒரு எரிபொருள் உந்து பொருள் தேவைப்படுது இல்லையா. அந்த உந்து பொருளாகத்தான் இந்த இடத்துல இறைவன் கொண்டு வந்து அகங்காரத்தை வச்சுட்டார் இந்த இடத்துல. நான் யோசிச்சுக்கிட்டே இரு, நீ அப்போ தான் உன்னுடைய ஆசை வினையெல்லாம் தீர்த்துக்குவேன்னு சொல்லி. அதை நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டே போனோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக இறைவன்கிட்ட போய் சேர்ந்துருவோம் இந்த இடத்துல. இல்லை நான் தான் இந்த இடத்துல எல்லாமே என்னால் தான் யோசிக்கிறேன், என்னால் தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு எரிபொருள் அளவுக்கு அதிகமாக எரிஞ்சுதுன்னா என்ன ஆகும் இந்த இடத்துல. காரில் பெட்ரோல் போய்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாக போகும் இன்ஜினுக்குள்ளே, கார் ஓடிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நிறையா பெட்ரோல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் இந்த இடத்துல, இன்ஜின் பஸ்ட் ஆகிடும் இந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்க அகங்காரத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டே இருந்தோன்னா நம்முடைய செயல்களை மட்டும் செய்து கொண்டு என்ன பண்ணுவோம், சீக்கிரமாக சென்று சேர வேண்டிய இடத்திற்கு சென்றுவோம். கர்மயோகத்தையோ பக்தி யோகத்தையோ அனுபவித்து விட்டு என்னால் தான்ப்பா இது எல்லாமே நடக்குதுன்ற சிந்தனை வந்துச்சுன்னா மொத்த பெட்ரோல் உள்ளே போய் கார் எரிஞ்ச மாதிரி நாமும் இந்த இடத்துல அழிந்து அடுத்த பிறவிக்கு போயிடுவோம் இந்த இடத்துல. சரிங்களா? அதனால் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கடினம் இந்த இடத்துல. நல்லதும்மா, சொல்லுங்கம்மா. ஐயா, இந்த அன்பும் கொடுக்கறது தான், அருளும் கொடுக்கறது தான், ரெண்டும் ஒரே மாதிரி தோண வைக்குது இல்லையா? ஆனா நம்ம அதை வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். ஆமாம்மா, நிச்சயமா வித்தியாசப்படுத்தி தான் பார்க்கணும். ரெண்டும் ஏறக்குறைய ஒரே பொருள் கொடுக்கிற மாதிரி இருக்குங்க. ஆமாம், அது அன்பு அருள் இரண்டும் ஒரே போல தான் தோன்றும், ஆனால் இரண்டும் வேறு வேறு தான் இந்த இடத்துல. இது எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, கடினம் தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது இந்த இரண்டையுமே சேர்த்து. ஒரு பொருளும் பொருளில் இருக்கக்கூடிய சுவையும் அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்க முடியுமா இந்த இடத்துல? பிரித்து பார்க்க முடியாது இல்லைங்களா? அதுபோல் இந்த இடத்துல இந்த அன்பு அருள் மட்டும் அல்ல இந்த இடத்துல. நீங்கள் இருக்கக்கூடிய படைத்தல் காத்தல் அழித்தல்னு சொல்கிறோம் இல்லையா, அதிலிருந்து கூட இது ரெண்டையுமே நம்மளை இதை வந்து பிரித்தே பார்க்கவே முடியாது இந்த இடத்துல. இப்போ நீங்கள் மறைத்தல் தொழில் ஒன்று சொல்லுவோம், அருளல் தொழில் சொல்லுவோம் இந்த இடத்துல. 5 தெய்வங்களும் நம்ம திருமணத்தை மடிச்சிருப்போம். ஆனால் நமக்கு ஆதியிலேருந்து 3 தெய்வங்கள் மட்டும்தான் சொல்லியே கொடுத்துருப்பாங்க, 2 தெய்வங்கள் சொல்லியே கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த இடத்துல. என்ன காரணம்னா அந்த 2 பேருமே அந்த 3 பேரோட சேர்ந்து தான் இயங்கி கொண்டே இருக்கின்றார்கள். இந்த 5 பேருமே எதனை மூலமாக வச்சு, அந்த அன்பை வைத்து தான் இயங்கிக்கிட்டே இருக்காங்க இந்த இடத்துல. அன்பு தான் எல்லாத்துக்குமே மூலமாகவே அங்கே நிற்கின்றது இந்த இடத்துல. அப்போ அந்த அன்பு எப்படி வருது, அருள் வழியாகத்தான் அந்த அன்பே வெளிப்படுது இந்த இடத்துல. அதில் இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம். ஒரே மாதிரி தான் தெரியும், பட் ஆனால் இது எல்லாமே வேறு வேறு தான் இந்த இடத்துல. சரிங்க ஐயா. அப்புறம் இந்த உலகத்துல வந்து இறைவன் தன்னிடமிருந்து இந்த சக்தியை எடுத்து வைக்கிறாருன்னு சொன்னீங்க. அந்த சக்தின்னு நீங்க சொல்றது மாயா சக்தியா? ஏன்னா உலகத்தை மாயைன்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப மாயா சக்தியை தான் அந்த இடத்துல குறிப்பிடுறீங்களா? அதாவது இறைவனுடைய கோணத்திலிருந்து பார்க்கும் பொழுது அது அசையும் சக்தி. இறைவன் தனக்குள்ளே இருந்து அசையா சக்தியாக இருக்கக்கூடிய இறைவன் தனக்குள்ளேருந்து அசையும் சக்தியை எடுத்து வெளியில் வைக்கிறார் இந்த இடத்துல.
அந்த அசையும் சக்தியை தான் இந்த இடத்துல நான் பார்க்கின்ற கோணத்தில் அது மாயா சக்தியாக நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல இப்போ ஒரு ஞானி பார்க்குறாருன்னு வச்சுக்குவோம், அது மாயா சக்தியாக பார்க்க மாட்டார். இந்த இடத்துல அசையும் சக்தியாக பார்ப்பார், ஒரு ஆற்றல் உள்ள சக்தியாக இறைவன் பார்ப்பார். அதனால தான் அவங்க கண்ணுக்கு தெய்வங்கள், நான் இப்போ ஆதிசங்கரர் வந்து அம்பாளை பார்த்தேன் அப்படிங்கிறார் இந்த இடத்துல இல்லையா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து அம்பாள் அப்படியே ராமகிருஷ்ணவருடைய பரமஹம்சருடைய குரு தோத்தாத்திரிக்கு பார்த்தா மொத்த நம்ம வானம் பார்க்குறோம், இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வானம் பார்க்குறோம், மொத்த வானமுமே அம்பாளுடைய முகம் தான் தெரிஞ்சுது. வெறும் முகம் மட்டுமே தெரிந்தான் வானம் ஃபுல்லாக இல்லையா. அப்போ எவ்வளோ பெரிய முகமாக இருக்கணும் இந்த இடத்துல. அவர் சொல்கிறார் இந்த இடத்துல எப்படி இவர்களுக்கு தெரிகின்றது அப்படின்னா, நம்ம வந்து மாயையில் இருக்கிறனால நமக்கு மாயா சக்தியாக தெரிகிறது, அவர்கள் ஞானத்தில் இருப்பதனால் நேரடியாக சக்தியாகவே அவர்களுக்கு தெரிகிறது. நாமும் மாயை விலக்கி பார்த்தோம்னா நமக்கும் இந்த இடத்துல மாயா சக்தியாக தெரியாது, அம்பாளாவே தெரிவாங்க. பார்க்கின்றவர்களுடைய கோணம், நம்ம என்ன கண்ணாடி போட்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் தெரியும். சிகப்பு கண்ணாடி போட்டிருந்தா சிகப்பாக தெரியும், நீல கண்ணாடி போட்டால் நீளமாக தெரியுன்ற மாதிரி தான் இந்த இடத்துல. நம்ம இந்த இடத்துல மாயையிலேருந்து நம்ம இந்த பாடத்தெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு புரியணுன்றதுக்காக இது மாயா சக்தி அப்படின்னு நமக்கு சொல்லி புரிய வச்சுருக்காங்க இந்த இடத்துல. அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும் நம்மளால். சரிங்களாம்மா? சரிங்க.